வெல்கம் டு சரண்யா சத்யாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சூப்பரான மணமணக்கும் வெண்டைக்காய் சாம்பார் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். என்னடா வெண்டைக்காய் சாம்பார்ல என்ன ஸ்பெஷல் நினைப்பீங்க. ஆனா இந்த வெண்டைக்காய் சாம்பார் செய்யறதுக்கும் ஒரு பக்குவம் வேணும். ஏன்னா வெண்டைக்காயில உள்ள விழுவிழுப்பு சாம்பார்ல இன்னும் கலந்துச்சுன்னா அந்த சாம்பாரே நல்லா இருக்காது. அதுல பல டிப்ஸோட இந்த சாம்பாரை பார்க்கலாம் வாங்க. இப்ப வெண்டைக்காய் சாம்பாருக்கு வெண்டைக்காவை கொஞ்சம் 1/2 இன்ச் அளவுக்கு நறுக்கிக்கணும். சாம்பாருக்கும் புளிக்குழம்புக்கும் இந்த அளவுக்கு நறுக்கினா நல்லா இருக்கும். முக்கியமான டிப்ஸ் என்னன்னா, இந்த மாதிரி வெண்டைக்காவை நம்ம நறுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கழுவி ஈரமே இல்லாம தொடச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நறுக்கணும். இப்போ ஒரு கடாயில ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி வெண்டைக்காவை வெறுமனை வறுத்துக்கணும். அதாவது நேரடியாக சாம்பார்லயோ குழம்புலையோ வெண்டைக்காவை நம்ம எப்பயுமே சேர்க்கக்கூடாது. அதுல உள்ள பிசுபிசுப்பு போகணும்னா இந்த மாதிரி எண்ணெயில நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நம்ம போட்டிருக்க வெண்டைக்காய் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி நல்ல சுருங்கி அந்த பிசுபிசுப்பெல்லாம் சுத்தமா இல்லாம இந்த அளவுக்கு வதங்கி நம்மளுக்கு ரெடியா இருக்கணும். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தனியா கொட்டி ஆற வச்சுக்கறணும். அதுக்குள்ள நம்ம மிக்ஸி ஜார்ல ஒரு 1/4 மூடி தேங்காவும் 7-8 சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு இந்த மிக்சியில சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் கிடைக்கலன்னா ஒரு 1/2 பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு வச்சுக்கறணும். இப்போ இந்த மசாலாவும் நம்ம வெண்டைக்காய் சாம்பார் வைக்கிறதுக்கு கண்டிப்பா தேவை. அதாவது தேங்காவும் வெங்காயமும் நல்லா நைஸ் அரைச்சு வச்சுக்கிறோம். அப்புறம் சாம்பார் வைக்கிறதுக்கு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், 4 பச்சை மிளகாய், 2 தக்காளி, லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கிறோம். இந்த வெண்டைக்காய் வதக்கணும்ல அதையும் நல்லா ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கிறோம். இது நம்ம பருப்பு வேக வச்சு எடுத்துருக்கோம். துவரம் பருப்பு 100 கிராம் துவரம் பருப்பை நல்லா மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு விளக்கெண்ணெய் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா, சாம்பாருக்கு எல்லாத்தையும் நம்ம கூட்டி வைக்க போறோம். ஒரு பெரிய கடாய் எடுத்து நம்ம வேக வச்ச பருப்பு தண்ணி, அதாவது சாம்பார் வைக்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊத்திக்கிறோம். மசால் பொடி, குழம்பு மிளகா பொடின்னு சொல்லுவோம், இல்ல சாம்பார் பொடி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதை போட்டுக்கோங்க. நாங்க இந்த ஒரு பொடி தான் புளிக்குழம்பு, சாம்பார், கறி குழம்பு எல்லாத்துக்கும் போடுவோம். இது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவும் 1 ஸ்பூன் கல் உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். இது கூடயே நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து வச்சு அடுப்பை பற்ற வச்சு இதை கொதிக்க விடணும். இதோட மசால் பொடி வாசம் போற அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம காயெல்லாம் சேர்க்கணும். இந்த அளவுக்கு நல்ல கொதி வந்ததுக்கு அப்புறம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. மசால் பொடி வாசம்லாம் போயிடுச்சான்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஆற வச்சோம்ல தட்டில் கொட்டி வெண்டைக்காய், அதை எடுத்து இந்த குழம்புல நம்ம சேர்க்கிறோம். வெண்டைக்காவும் நல்லா ஆறணும். இந்த தண்ணியும் நல்லா கொதிச்சாதான் நம்ம அந்த விழுவிழுப்பு கொஞ்சம் கூட இருக்காது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிப்ஸ். இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த வெண்டைக்காவும் இந்த மசால் பொடியோட சேர்ந்து நல்லா வேகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம புளி சேர்க்கணும். ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம முடிய நம்ம சேர்த்தாதான் நம்ம நினைச்ச மாதிரி டேஸ்ட்ல கரெக்டா வரும். வெண்டைக்காய் நல்லா வதங்கிருச்சு. வதங்கி நம்ம போட்டதுனால இந்த குழம்போட சேர்ந்து ஒரு 2 நிமிஷத்துல நல்லா வெந்துடும். வெந்துருச்சான்னு எடுத்து ஒரு கரண்டியில் எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கரைச்சி வச்ச புளியை நம்ம சேர்க்கிறோம். அதையும் அந்த புளியும் அந்த சாம்பாரோட நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்கு மூடி வச்சு வேக வைக்கிறோம். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிட்டு தான் நம்ம லாஸ்ட்டாக தான் தேங்காவும் வெங்காயம் அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா, அதை ஊற்றிட்டு அதை ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் மட்டும், ஒரு கொதின்னு சொல்லுவாங்க, அது வந்ததுக்கப்புறம் நம்ம சாம்பார் ரெடி ஆயிரும். வெண்டைக்காய் சாம்பார் தாளிக்கிறதுலையும் ஒரு சின்ன டிப்ஸ் இருக்குது. நார்மல் சாம்பார் தாளிக்கிறத விட இந்த வெண்டைக்காய் சாம்பாரில் நம்ம வெங்காயம் போட்டு தாளிக்கணும். அது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 4-5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்து, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம சீரகம் சேர்க்கணும். சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். இதுதான் இந்த வெண்டைக்காய் சாம்பாரில் இன்னும் ஒரு டேஸ்ட் கூட கொடுக்கும். அதிலே 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் நம்ம சேர்த்துக்கிறோம். இது எல்லாமே நல்ல ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கிறணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சாம்பார்ல நல்லா கருகிருச்சுன்னு தோணும், அந்த அளவுக்கு அந்த வெங்காயம் ப்ரௌன் ஆகணும். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். சாம்பாருக்கு கொஞ்சம் கலர் கொடுக்க லாஸ்டா ஒரே 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிடணும், இல்லைன்னா அதுவும் கருகி போயிடும். சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த நல்ல சுட சுட எடுத்து நம்ம மூடி வச்ச அந்த சாம்பார்ல ஊற்றி திரும்ப தட்டு போட்டு மூடிட்டோம்னா இந்த தாளிச்ச ஸ்மெல் எல்லாம் அந்த சாம்பார்ல அப்படியே இருக்கும். 1 நிமிஷம் நல்லா மூடி வச்சு நம்ம திறந்ததுக்கு அப்புறம் நல்ல கை நிறைய கொத்தமல்லி தழை தூவி நம்ம எடுத்துட்டோம்னா வீடே மணக்கக்கூடிய வெண்டைக்காய் சாம்பார் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த வெண்டைக்காய் சாம்பார் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பொறுமையா பண்ணாதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது ஒவ்வொரு ஸ்டெப்பா தெரியும். நீங்க அடிக்கடி செஞ்சிட்டீங்கன்னா மறுபடியும் இந்த சாம்பார் நீங்க செய்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சரண்யா சத்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.